ம் ஏடா மச்சி டீ சொல்கிறா? சாரி மச்சி, காசு இல்லை. இருந்துட்டாலும் நீயாவது சொல்கிறா. பர்ஸ் எடுத்துகிட்டு வரல மச்சி. நீ பர்ஸ் எடுத்து வந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ தான் பர்ஸில் 10 பைசா கூட வச்சுக்க மாட்டியே. வெயிட் மச்சான், டீ என்ன மைனர் வரட்டும், சரக்கே வாங்கி தரலாம். சரக்கா? சார் என்ன அவ்வளோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாசாக்கு என்ன ராக்கெட் அனுப்ப போறியா? அது இல்லை மச்சி, நம்ம மைனர் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குல்ல, அதை நினச்சதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சி. அவ்வளோ கவலை உங்கள் அக்காவை கட்டி கொடு. விடு மச்சான், விடு மச்சான், அடிக்காத மச்சான். அந்த ஆள் தினம் ஒரு கல்யாணம் பண்ணுவான், அவனுக்காக நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அந்த ஆளுக்கு போய் நீ ஃபீல் பண்ணுறியாடா? டேய் மைனர் பேச்ச மாட்டான். சமர்றா. வணக்கம் மைனரே. வணக்கம் மைனரே. என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்களை பத்தி தான். உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமா ஆமா மைனரே. என்ன பத்தி என்ன பேச போறீங்க? ஆமா மைனரே, அதை விடுங்க. உங்களுக்கும் போஸ்ட்மேன் புண்டாட்டிக்கும். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீங்க அது எங்களுக்கு தெரியும். மச்ச இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா மச்ச கண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ரெடி பண்ணுவோம். அப்புறம் மைனரே, ஊரில் அவ்வளோ அழகான பொண்ணு எல்லாம் இருக்கும்போது இந்த ஆன்ட்டிங்களை சார் பண்ணுறீங்களே. பொண்ணுங்களை தொட்டா கற்புன்னு ஒழுங்க, கர்ப்பம்னு ஒழுங்க, எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு? அப்போ 50-50 ஆண்டி சேஃப்டிங்க மைனரே. ஆமா கார்த்தி. மைனரே, புதுசாக நம்ம ஏரியாவுக்கு புள்ளிமான் ஒன்று வந்திருக்கு. என்ன புள்ளிமான்? அதான் நம்ம தமிழ் வாத்தியார் இருக்கார்ல, ஏய் அந்த ஆளோட பொண்ணு. அன்னைக்கு கூட மஞ்சள் சேலை கட்டி கோயிலுக்கு வந்தால, அவதான். என்ன கார்த்தி சொல்லவே இல்லை? அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது மைனரே. ஏன்டா செட் ஆகாதுன்ற? டேய் தெரியாத மாதிரி பேசுற. நேற்று கோவிலில் லைட்டாக தெரியாம உரசனத்துக்கே உன் கண்ணை செவக்க அரைஞ்சான், ஞாபகம் இருக்குல்ல? அது உங்களுக்கு செட் ஆகாது. அப்படியா விஷயம்? ஆமா அதெல்லாம் குடும்பத்து பொண்ணு, உங்களுக்கு செட் ஆகுது மைனரே. ஓஹோ, நீங்க சொல்றத பார்த்தா அவ அவ்வளோ அழகா இருப்பாளோ? என்ன மைனர் அப்படி கேட்டீங்க? அந்த மாதிரி ஒரு பொண்ணு அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன கார்த்தி? கார்த்தி, மைனரே உங்களுக்கு ஆயுசு 60. என்ன கார்த்தி சொல்ற? அந்த பொண்ணே அங்க வருது பாருங்க. புள்ளிமான் மாதிரி இருக்குன்னு சொன்ன, அது குதிரை மாதிரில இருக்கு. குதிரை தான். ஓ சாரி சாரி சாரி. இந்தாங்க. அப்புறம் இங்க யாரும் வர மாட்டாங்களா? என்ன மீறி இந்த கோட்டைக்கு ஏன் வர முடியும்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் சாப்பாடு, மற்றதெல்லாம் அப்புறம் தான். சாப்பாடா? இங்கே எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு ஏன்? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு நல்ல கறி சாப்பாடு சாப்பிடணும். ஓ, ஏதோ எடுத்துட்டு வரேன். ஹேய் சீக்கிரம் வந்துடுறேன். சரி வந்துடுறேன். எஸ். எவ்வளோ பொண்ணுங்களை அனுபவிச்சிருக்கேன், ஆனா இது ஏதோ புதுசா ஒரு விதமான கிக்கா இருக்குல்ல. என்ன லாக் போடுற சவுண்ட் மாதிரி கேக்குது? ஏய் யாரு? ஏய் யார் லாக் பண்ணது? ஏய் கதவு தர. யார் இது? என்னையா மாத்திட்டல? ஏய் யாரு கதவு திறங்க?
பசிக்குது. தண்ணி தண்ணி தண்ணி. ஏய் என்ன மைனரு இப்படி ஆயிட்டீங்க? என்ன மைனரு அப்படி பாக்குற? இங்க பார், இதுவும் சததான் இதுவும் சததான். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஆசைப்படணும். இது ரெண்டுத்துக்கும் ஆசைப்பட்ட அப்படியே அறுத்துடுவேன். தண்ணி 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 தண்ணி. என்ன மைனரு, இந்தா குடி. பசி அடங்கிருச்சா? ஏன்டா பொண்ணுங்க உடம்ப கண்ணாடி மாதிரி பாக்குறீங்க? நீங்க தொட்டு கொஞ்சம் அடுத்த வீட்டு பொண்ணுதான் கிடைச்சிச்சா? நீங்க யூஸ் பண்ணி கசக்கி விசத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பரா? அப்படின்னா அதிர்ஷ்டத்தை இந்த உடம்புல பார்த்த நீ மானத்தை ஆட போட்டு மறைக்க நினைக்கிறோம். அதையாண்டா அவுத்து பாக்குற எச்சக்கலை பொண்ணுங்க. எங்களுக்கு சொல்ல முடியாத 1000 வழி இருக்குடா. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சியா? நீ காசு கொடுத்தோனே அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சியா? உன் வீட்டு பொண்ணுகிட்ட இருக்கிறதானே என்கிட்ட இருக்கு. டேய், எங்களை கடவுளா கும்பிட வேணாம்டா, மனுஷியா மதிச்சாவே போதும். பொண்ணுங்களை தயவு செய்து வாழ விடுங்கடா. என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் உடம்பை தாண்டி உங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க.